நிறைய படம் படிக்கீங்க. அதுல வந்து பெயும் பார்த்துருக்கீங்க, அப்பும் பார்த்துருக்கீங்க, டவுனும் பார்த்துருக்கீங்க. இதுல யாரை வந்து நீங்க வந்து ட்ரெயின் பண்ணுவீங்க? டேரக்டரா இது வந்து இல்ல என்னோட தப்பு டேரக்டர் தப்பு வச்சுருக்கீங்க. ஏன்னா இதுல வந்து என்னன்னா புதுசா பண்றீங்க. புது டேரக்டரா அவங்க வந்து கண்டிப்பா கதை சொல்லுவாங்க. அது இது பெஸ்டா இருக்கும். இல்ல தப்புன்னா யாரையும் சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு லெசன் தான். ஒரு விஷயம் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அதுல இருந்து நம்ம கத்துக்கிற விஷயங்கள் தான் இருக்கு. பொறுத்து அது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம நெகட்டிவா போகணும். இல்ல அவங்கதான் பேரு, இவங்க வந்து இன்னொரு கேரக்டர். அது நீங்க படம் பார்க்கும்போது ஆனா ஜாலியா இருக்கு. 2 பேரும் இல்ல இல்ல அவங்க கொஞ்சம் என்ன சொல்றது ஃப்ரீயா தமிழ் பேச மாட்டாங்க. ரொம்ப ஓப்பன் மைண்ட். ஆமா எல்லாம் சொன்னாரா? இல்ல அவரு ஸ்பாட்ல ஃபுல்லா காமெடி பண்ணிட்டு நல்லா ஜாலியா போவாங்க. யாரையும் எப்பவும் திட்ட மாட்டாரு. என்ன வேணுமோ அதை வாங்கி போவாங்க. இந்த படம் அவங்க சைன் பண்றதுக்கு எத்தனை கதை கேட்டிருக்கீங்க? நீங்க கதை செலக்ட்ல பிரமாதமா நடிக்க சொல்றாங்க, அதனால கேட்போம். இல்ல அது நிறைய கதை கேட்டிருக்கேன். கதை இருக்குமா? இல்ல அது கரெக்டா நம்பர்ஸ் தெரியல. பட் இந்த கதை கேட்கும் போது நம்ம பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பேசணும். அதனால பெருசா சேலரி எல்லாம் எதுவும் பெருசா டிஸ்கஸ் பண்ணிக்கல. பண்றேன் ஃபர்ஸ்ட் சைன் பண்றேன், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு. நீங்க என்னத்தை இன்டர்பிரட் பண்ணி இந்த படத்துல இல்ல அது டைரக்டர் தான் சொல்லணும். அது கதையை ரிவீல் பண்ண முடியாது.